Namaste student. Today we are going to see a topic about lesson 9 Kabir Das ki Sakiyam from the book of Vasant 8th standard second language. ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தரோட இன்ட்ரொடக்ஷனை பார்த்துருவோம். இந்த தோகையை ரைட் பண்ணவங்க கபீர்தாஸ். ஓகேங்களா? கவிக்கா நாம் கபீர்தாஸ். ஜென்ம 1938 லஹஸ்தாரா காஷி. ஓகேங்களா? காஷியில் பிறந்திருக்காங்க. மிருத்தி இவரோட டெத்து 15th 18 மக்னர் உத்தரப்பிரதேஷில் மிருத்தியாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட், இந்த தோகை கபீர்தாஸ் ஹிந்தி சாகரத்தில் மிகப்பெரிய கவியாக போற்றப்படுறாங்க. ரெண்டாவது, இவர் எழுதிய தோகையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய ஹியூமன்ஸுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. மேக்சிமம் பார்த்திங்கனாக்கா இவருடைய தோகையும் நம்மளுடைய திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளும் ஒரே மாதிரியாக இருக்கிறதா கூறப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த தோகையோட நமக்கு ஒரு 5 தோகை கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த தோகையோட சாராம்சத்தை, அதாவது அந்த 5 தோகையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே, இன் தீஸ் couplets Kabir presents human being. In the first couplet, the poet says that man race is not greater than his qualities. In another, it is said that instead of abusing, it is like putting a hand in the mud. In the third dohai, the poet is stressing his fickle mind that the garland and the tongue chant the name of the Lord, but the mind does not abandon its fickleness. In the fourth, it is said that one should not be surprised as being weak, because sometimes it became painful for us, like elephant and ant. A small ant can also disturb an elephant. The fifth dohe is that a man can overcome his mental weakness and make the world happy and kind. அதாவது இந்த தோகையில் கபீர்தாஸ் மனிதர்களை முன்வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. முதல் தோகையில் கவிதர் மனித இனம் தனது குணங்களை விட பெரிதாக இல்லை என்று கூறுகிறார். மற்றொன்றில் துஷ்பிரயோகம் செய்வதற்கு பதிலாக சேற்றில் கை வைப்பது போன்றது. அதாவது ஒரு கெட்ட விஷயங்களை செய்வது எப்படின்னாக்கா சேற்றில் கை வைப்பதாக உதாரணமாக கூறப்பட்டிருக்காங்க. மூன்றாவது தோகையில் மாலையும் நாவும் இறைவனின் பெயரை உச்சரிக்கின்றன. ஈவினிங் ஆனாக்கா நம்ம என்ன சொல்கிறோம்? கடவுளுடைய பெயரை உச்சரிக்கிறாங்க. ஆனால் மனம் அதன் முட்டாள்தனத்தை கைவிடவில்லை என்று கவிஞர் கூறுகிறார். தனது முட்டாள்தனத்தான மனதை நையாண்டி செய்கிறார். நான்காவது இடத்தில் ஒருவர் பலவீனமாக இருப்பதை அடக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் சில நேரங்களில் அது நமக்கு வேதனையாகிறது. எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்க? யானை மற்றும் எறும்பு மிக சிறியது. ஓகேவா? யானை விட எறும்பு எவ்வளவு சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிறிய எறும்பு யானையையும் தொந்தரவு செய்யலாம். ஒரு சின்ன எறும்பு தானேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாக்கா அது அந்த சின்ன எறும்பு யானையை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா? அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஐந்தாவது தொகையில் மனிதன் தனது மன பலவீனங்களை சமாளித்து உலகை மகிழ்ச்சியாகவும் தயவாகவும் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ தோகைக்கு போய் அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்டை? நம்ம இப்போ ஃபஸ்ட்டு தோகையை ரீட் பண்ணுறேன், கவனித்து பாருங்கள். ஓகேங்களா? ஜாதி ந பூச்சே சாத்துக்கு பூச் लीजिए ज्ञान मोल करो तलवार का बड़ा रहन तो मियान. கீழே ஒரு சில மீனிங்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இப்போ இதனுடைய எக்ஸ்பிளனேஷனை பார்த்துருவோம். ஓகேங்களா? இன் திஸ் கபீர்தாஸ் ஜி சேஸ் that we should not ask a gentleman about his caste, but should see his knowledge, that is, man should be judged on the basis of his knowledge, not on the basis of his caste. Because when we go to buy a sword, it is value
is seen by a sheath. Do not apply. இதில் கபீர்தாஸ் ஜி கூறுகையில் நாம் ஒரு பண்புள்ளவரிடம் அவரது ஜாதியை பற்றி கேட்கக்கூடாது, என்ன காஸ்ட்டுங்கிறத பற்றி நம்ம கேட்கக்கூடாது, ஓகேங்களா. ஆனால் அவருடைய அறிவை பார்க்க வேண்டும். அதாவது மனிதன் தனது அறிவின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும் தவிர அவனது ஜாதியின் அடிப்படை அல்ல. ஏனென்றால் நாம் செல்லும் போது ஒரு வாளை வாங்க அதன் மதிப்பு உரை மூலம் காணப்படுகிறது. அதை பார்த்திங்களா, நம்ம ஒரு வாளில் வாங்கணுன்னாக்கா அதனுடைய உரையை பார்த்தா வாங்குவோம். அது உரை மீன்ஸ் என்னது, அதை வைக்கக்கூடிய பாக்ஸ், ஓகேங்களா. நீங்கள் பழங்காலத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த அந்த கவரை பார்த்தோன்னே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட முடியுமா? கிடையாது இல்லையா. அதில் உள்ளே இருக்கக்கூடிய வாளை எடுத்து அதனுடைய ஷார்ப்னஸை பார்த்து தானே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அதை தான் இங்கே கபீர்தாஸ் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஒருனுடைய மனிதனுடைய ஜாதியை வச்சு அவனை கணிக்கக்கூடாது, பட் ஆனால் அவனுடைய அறிவை மட்டும்தான் நம்ம கவனிக்கணுங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இப்போ செகண்ட் தோகையை பார்க்க போகிறோம். ஆவத் காரி ஏக் ஐ உல்டத் ஹோயி அநேக் கஹ் கபீர் நிஹீம் உல்டியே வஹி ஏக்கு கி ஏக். ஓகேங்களா. இப்போ நம்ம இதனுடைய எக்ஸ்பிளனேஷனை நம்ம பார்த்துருவோம். In this, Kabirdas ji says that when someone abuses that she is one, but if we reverse it and she gives it, then it becomes more and more numerous. So when we do not pay attention to one of her abuses, then it ends there. It means that it will remain the same. கபீர்தாஸ் ஜி கூறுகையில் யாராவது ஒருவர் நம்மை துஷ்பிரயோகம் செய்தால் அவர் ஒருவரே, ஆனால் நாம் அதை திருப்பி அவர்களுக்கு கொடுத்தால் அது மேலும் வலுவாகிறது. எனவே துஷ்பிரயோகம் செய்வதற்கு நாம் கவனம் செலுத்தாத போது அவன் அங்கேயே தங்கியிருப்பான் என்று அர்த்தம், ஓகேங்களா. ஒருத்தர் நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னாக்கா நம்ம சரின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது, ஓகேங்களா. அவனை எதிர்த்தா தான் அது நம்மளை விட்டு போகும், ஓகேங்களா. இல்லைனாக்கா அது இருந்த இடத்துலையே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தேர்டு தோகே மாலா தோக்கர் மேம் ஃபிரை ஜிபி ஃபிரை சுக் மாஹி மனுவாங் தோ தாஹூ திஸ் ஃபிரை எக்கு தோ சுமிரன் நாஹிம். அதாவது in this Kabirdas ji says that with the garland in this hand the man rotates the mind, the tongue keeps moving inside the mouth, but the fickle mind of man keeps roaming in all direction. The human mind is moving, which keeping moving around without any consideration, but why does it not take the name of God? கபீர்தாஸ் கையில் மாலையை நகர்த்துவதன் மூலம், அதாவது ஜெபம் பண்ண சொல்ல ஒரு அதாவது ஒரு மணியாக நகர்த்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. மனிதன் மனதை சுழற்றுகின்றான். அந்த நேரத்தில் நம்மளுடைய மனசு நிறைய இடத்துல பங்கு பெறுறதா சொல்லியிருக்காங்க. நாக்கு வாயினுள் நகர்கிறது, ஆனால் மனிதனின் சிக்கலான மனம் எல்லா திசைகளையும் நகர்கிறது. மனிதன் மனம் நகர்கிறது, ஓகேங்களா. இது எந்த கருத்தும் இல்லாமல் சுற்றி கொண்டே இருக்கிறது, ஆனால் அது ஏன் கடவுளின் பெயரை எடுக்கவில்லை. அதாவது நம்ம ஜபம் சொல்கிறோன்னு சொல்லிட்டு மாலையை கையில் வச்சுட்டு இருக்க சொல்ல வாய் மட்டும்தான் உள்ளே போய் கடவுளுடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் நம்மளுடைய மனசு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுற்றியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கபீர்தாஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் தான் நம்மளுடைய மனம் போகுதே தவிர்த்து நம்ம வாயினால் சொல்லக்கூடிய கடவுளின் பெயர் மனதளவில் சொல்லலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், फोर्थ दोगे कबीर घासना निधिये जो पाऊं तली होट उटी
पाइडे जप आंग माइन गरी तुहली होड. அதாவது in this Kabirdas ji says that we should never surprise the grass as small, because when even a small straw a grass falls in the eye, it hurts a lot. That is, we should not torture anyone considering it to be small. கபீர்தாஸ் ஜி ஒருபோதும் புல்லை சிறியதாக அடக்கக்கூடாது என்று கூறுகிறார். ஒரு சின்ன ஒரு புல்லு தானே அப்படிங்கிறது நினைக்கக்கூடாதுங்க சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் ஒரு சிறிய வைக்கோல் புல் கூட கண்ணில் விழும்போது, கண்ணில் விழ சொல்ல எப்படி இருக்கும், அது நிறைய வலியை கொடுக்கிறது இல்லையா. அதாவது சிறியதாக கருதி யாரையும் சித்திரவதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சின்னவங்க தானே, இவங்களால நமக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு யாரையுமே ஒரு புல்லு மாதிரி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. 5th दोगे जग में बैरी कोट नहीं जो मन शीतल होई या आपा को ठारी ते दया करे सब को. அதாவது in this Kabirdas ji says that the mind of man is calm, then there can be no enemy in the world. If all human beings give up selfishness, then all can become kind. That is, man should remove his weakness and spread love and kindness in the world. அதாவது மனிதனின் மனம் அமைதியாக இருந்தால் உலகில் எதிரிகள் இருக்க முடியாது. ஓகேவா. மனசு எப்போவுமே எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்பாங்க. அப்போ மனம் பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களும் ரொம்ப அழகாக நல்லவங்களாக தெரியுவாங்க. ஓகேங்களா. எதிரிகள் இருக்க முடியாது என்று கபீர்தாஸ் ஜி கூறுகிறார். எல்லா மனிதர்களும் சுயநலத்தை விட்டுவிட்டால் அனைவரும் கருணை அடையலாம். அவங்களுடைய அந்த பிட்டினஸ் அவங்க மனசுலேருந்து வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மனிதன் தனது பலவீனங்களை நீக்கி அன்பையும் தயவையும் உலகில் பரப்ப வேண்டும் என்று கபீர்தாஸ் கூறுகிறார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தோகையோட மீனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இதை உங்கள் நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு இந்த 5 தோகையும் நல்லா மெமரி பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் 2 தோகை மெமரியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க முகவரை. முகவரை மீன்ஸ் இடியம்ஸ், அதனுடைய மீனிங்ஸ் அர்த்தம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதனுடைய சென்டென்ஸ் மேக்கிங்காக கொடுத்துருக்காங்க, வாக்கிய பிரயோகா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அங்கு டீலா ஹோனா. அதாவது இதனுடைய மீனிங் என்னென்னா, டு பி டயர்டு பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் ஒர்க் டன். ஒரு கடினமான வேலையை செஞ்சதுனால நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய மீனிங் கெட் டயர்டு. இதுக்கு ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா, ஆஜ் सुबह से रात तक इतनी दौड़ धूप की है, मेरा अंग ढीला हो रहा है. அதாவது from the morning to night there is so much running sunlight that my limp is getting lost. ரொம்ப டயர்டாக இருக்கிற, என்னுடைய காலே உடஞ்சி போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. செகண்ட் ஒன் அந்தே கீ லாட்டி. இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா சோல் சப்போர்ட், நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. ஓகேவா. ஏக்கு மாத்திர சாகரா, ஒரு சப்போர்ட்டுக்கு அதை மீனிங்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதனுடைய சென்டென்ஸ் மேக்கிங் பார்ப்போம். அரே பாயி சேட்டு जी स्वर्ग सितार गए है, अब तो वक्त एक नन्हा बालक ही सेकने के लिए अंधे की लाठी है. அதாவது என்ன குறிப்பிட்டிருக்காங்க, டியர் பிரதர் சேத்ஜி ஹாஸ் கோன் டு ஹெவன். அதாவது இறந்துட்டா, ஹெவனுக்கு போயிட்டதா சொல்லியிருக்காங்க. நவ் திஸ் த லிட்டில் பாய், அவங்களுடைய பையன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஸ் த பிளைண்ட் மேன். கண்ணு தெரியாத ஒருத்தவனுக்கு கையில் கிடைக்கிற குச்சி மாதிரி அவன் வழி தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறதா ஒரு சென்டென்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து அங்கு திக்கானா மீனிங் ஷோ ஐ. ஓகேங்களா. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா, குர்சா பிரகட் கர்ணா. அதாவது நம்மளுடைய டு கெட் ஆங்க்ரி, நம்மளுடைய கோபத்தை தன்னுடைய கண்கள் மூலயமா காமிக்கிறது. அதுக்கு என்ன சென்டென்ஸ் மேக்கிங் கொடுத்துருக்காங்கன்னா, அத்தியாபக்கு அங்கு திக்காத்தே ஹி சபி பச்சே சாந்த் ஹோ கயா.
அதாவது all the children became calm as soon as the teacher showed their eyes. அதாவது டீச்சரோட கண்கள் தெரிஞ்ச அந்த அங்கே வாராங்கன்னொடனே கிளாஸ் ஃபுல்லாக அமைதியாயிரும் இல்லையா, அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து அங்கும் பர் பர்தா பட்னா, இதனுடைய மீனிங் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா டு கோ ஆஸ்ட்ரைட், அதாவது பலா பூரா நா சமாஜனா, குட் ஆர் அண்ட் நாட் பேடன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. இதனுடைய மீனிங் சப் லோகம் கே சமஜ்னே பர் பி வக் நெஹி மான்தா பத்தா நெஹி கைசி உஸ்கி அங்கும் பர் பர்தா பட் கயா ஹை, அதாவது he does not angry even after being perceived by everyone. I do not know how his eyes are covered. ஓகேவா, ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, எல்லாம் நடக்கிறது தெரிஞ்சிருந்தாலும் அங்கே ஒரு தப்பு நடக்குது இருந்தாலும் அதை கேட்காம நம்ம அமைதியாக இருக்கோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. கண்ணை மூடிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 5th ஒன் ஆகாஷுக்கே தாரே தோட்னா, அதாவது பிரேக்கிங் த ஸ்டார்ஸ் ஆஃப் த ஸ்கை, இதனுடைய மீனிங் ஆசம்பவ் காம் கர்னா, டூ த இம்பாசிபிள், ரொம்ப கஷ்டம், இதை செய்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய மீனிங் வானத்தில் இருக்கிற ஸ்டாரை உடச்சிடலாமா நம்ம, முடியாத காரியம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ரவி இத்தனி பரிஷமி ஹைக்கி வக் சாஹே தோ ஆகாஷுக்கே தாரே பி தோட் சக்தா ஹை, அதாவது ரவி இஸ் ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் தட் ஹீ வாண்ட்ஸ் he can break the stars of the sky. அந்த ஹார்ட் ஒர்க்குங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த உழைப்பு இருந்தாக்கா வானத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாரை கூட நம்ம நட்சத்திரங்களை கூட உடைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு மீனிங்காக கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதையும் நல்லா நீங்கள் மெமரி பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்டை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு 2 டயலாக் ரைட்டிங்கை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று ரீட் பண்ணுறேன், கவனிங்க. இதுவும் எக்ஸாமுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. நீங்கள் இதை நல்லா கவனித்து பார்த்தாலே எக்ஸாமில் நல்லா அட்டன் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பாருங்கள். மும்பை பர் ஹுயே ஆந்தக்காவாதி ஹமைலே கா சுன்கர் தோ ஷாத்திரம் கி பாத்சித், அதாவது நிஷாவும் கோமல் கீழே கொடுத்துருக்காங்க 2 பேர் நேமை. நிஷாவும் கோமலும் மும்பையில் நடந்த டெரரிஸ்ட் தாக்குதலை மும்பையை அட்டாக் பண்ணதை பற்றி அவங்க ஒரு டயலாக்காக பேசியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நிஷா சொல்கிறாங்க, கோமல் கல் மும்பை பர் ஜோ ஆந்தக்காவாதி ஹம்லா ஹூவே உசே சுன்கர் தும்ஹேம் கைசா லகா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு டிட் யூ ஃபீல் லிசனிங் டு த டெரரிஸ்ட் அட்டாக் ஆன் மும்பை எஸ்டர்டே. ஓகேங்களா. இதுக்கு கோமல் பதில் சொல்கிறாங்க, நிஷா வக் சமாச்சார் கோ தில் दखलाने वाला है, महसूस एवं निर्वेश लोगों पर गोली जलाकर अंधकावास्तियों ने बहुत लोगों को मार दिया. உடனே சொல்கிறாங்க, திஸ் நியூஸ் இஸ் ஷாக்கிங், டெரரிஸ்ட் கில்டு மெனி பீப்புள் பை ஃபியரிங் ஆன் இன்னசென்ட் பீப்புள். ஓகேங்களா. நிறைய, அதாவது ஒன்றும் தெரியாத அப்பாவிகளை இந்த டெரரிஸ்ட் வந்து கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க. அடுத்து கோமல் சொல்கிறாங்க, உன்ஹேம் கிசி சே கோயி மத்லப் நஹி, இன்கா ஏக் கி உத்தேஷ் ஹை கி தஹாத் ஃபைலாயி ஜாயே, அதாவது டெரரிஸ்ட் டு நாட் ஹாவ் எனி பிட்டி ஃபார் சில்ட்ரன், விடோஸ் அண்ட் உமன். ஜென்டில் டஸ் நாட் மீன் எனிதிங் டு எனி ஒன், ஒரு சின்ன குழந்தைங்களை கூட அவங்க விட்டு வைக்கலை, ஒன்றும் தெரியாத ஒரு சின்ன குழந்தைங்களை கூட விட்டு வைக்கலை. இவங்களுடைய நோக்கம் என்னன்னு யாருக்கும் எல்லாத்தையும் இதனால் அந்த அவங்களோட நோக்கத்தில் வச்சு இதை சுடுறதுனால நான் மக்களுக்கு என்ன தெரியப்படுத்துகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிஷா சொல்கிறாங்க, இன் ஆந்தக்கா வாதியும் கா ना होई ईमान होता है और ना धर्म,
உடனே there is only purpose is spread panic. உடனே நிசா த டெரரிஸ்ட் ஹாவ் நோ ஃபெய்த் நார் ரிலிஜியன். அதை மதத்தை சம்பந்தமாகவும் நாட்டிலுடைய மக்களை நலனை குறைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வேலையிலலாம் இந்த டெரரிஸ்ட் ஈடுபடுவதாக நிஷா சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த டைலாக் ரைட்டிங்கையும் நல்லா பார்த்துக்கிடுங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அடுத்த டைலாக் ரைட்டிங்கையும் நாம் இப்போ பார்த்துருவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், नेक्स्ट अंजलि और मेघा सहपाठी है। अंतिम परीक्षा के दिन दोनों वार्ता कर रहे हैं. அதாவது அஞ்சலியும் மேகாவும் ஒரு கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுடைய இயர்லி எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியில் வந்து அவங்களுடைய கான்வெகேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல அஞ்சலி சொல்கிறாங்க, மேகா கைசி ஹோ பரிஷா கைசி ஹோ, எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னு கேட்காங்க. மேகா சொல்கிறாங்க, ஏக்குத்தோ நிர்ஜல்த் ஹி பத்தாயி, அதாவது ஹவ் ஆர் யூ, ஹவ் வாஸ் த எக்ஸாம். மேகா சொல்கிறாங்க, வில் டெல் த ரிசல்ட் ஒன்லி, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு, ரிசல்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே அஞ்சலி சொல்கிறாங்க, மைம் தும்மி ரிசல்ட் நிஹிம் மைம் தோ பூச் ரஹி ஹூம் கைசே ஹுயி பரிஷா. உடனே நான் ரிசல்ட்டை பற்றி கேட்கல, உங்ககிட்ட நீ எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேங்கிறத மட்டும் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மேகா சொல்கிறாங்க, அங்கிரேஜி தோ அச்சா ஹுவா, அதாவது இங்கிலீஷ் நல்லா எழுதிட்டேன், பட் ஹிந்தி கா ஏக் பிரஷன் சூட் கயா, ஹிந்தியில் மட்டும் ஒரு கொஸ்டினை விட்டுட்டேன், துமாரே கைசே ஹூயே, நீ எப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சலி சொல்கிறாங்க, மேரா பேப்பர் அச்சா ஹூயே ஹை, நான் எல்லா பேப்பரையும் நல்லா பண்ணியிருக்கேன், அங்கிரேஜி ஒரு ஹிந்தி மேம் தோ மைம் பூரி தரக்கு சந்துஷ்ட ஹூ, அதாவது ஹிந்திலையும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி என்னுடைய பேப்பர்லாம் நான் எழுதுனது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 டைலாக் ரைட்டிங்கையும் உங்களோட நோட்டில் காப்பி பண்ணி மெமரி பண்ணிவிடுங்க. இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸ்டூடெண்ட், நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு பேராகிராஃப் ரைட்டிங்கை பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட், ஹெட்டிங் சமயக்கா சத்யுபக், அதாவது டைமோட யூசஸ். ओकेங்களா. समय अमूल्य धन है, समय को खोना जीवन को खोना है, बीता हुआ समय वापस नहीं आता है, जीवन के बीते दिन हम वापस नहीं पा सकते, इसलिए एक आवश्यक है कि समय के प्रत्येक क्षण का सदुपयोग किया जाए, इस प्रकार जीवन के हर पल का हम लाभ और आनंद ले सकेंगे. समय का दुरुपयोग मनुष्य के लिए घातक, उन्नीद, वादक तथा पश्चाताप का कारण बनाता है. समय का दुरुपयोग करने वाला व्यक्ति कभी सफल नहीं हो सकता है, इसलिए समय का महत्व को समझना और इसके सदुपयोग करना अत्यंत आवश्यक है. जीवन से सफलता प्राप्त करने के लिए समय का सदुपयोग करना बहुत जरूरी है. महान व्यक्तियों की सफलता का रहस्य समय का सदुपयोग ही है. विद्यार्थी के लिए समय का सदुपयोग तो और भी आवश्यक है. विद्यार्थी जीवन समस्त जीवन का आधार होता है. समय का नष्ट करने वाला अपना पूरा भविष्य की बिगड़ लेता है, बाद में पछताने पर भी कोई लाभ नहीं होता है. जो व्यक्ति अपने जीवन के प्रत्येक क्षण का सदुपयोग करता है वही भाग्यवान है. ऐसे व्यक्ति की जीवन में सदा प्रसन्न, संतुष्ट और सपन रखता है. वैयक्तिक जीवन हो या सामाजिक, समय का सदुपयोग ही सफलता का एकमात्र रास्ता है. एक निमित्त की मुस्तैदी से विजय का सेहरा सिर बांधना है और एक निमित्त की चूक से पराजय की कालिक लगती है.
गया हुआ धन, गया हुआ व्यतीत और गया हुआ स्वस्थता फिर लौट सकता है, परंतु गया हुआ समय किसी प्रकार से भी वापस नहीं लौट सकता। इसलिए समय का एक महत्व समझकर जो मनुष्य जीवन में आचरण करते हैं वही समाज के अगुवा, पूज्य और पथ प्रदिष्क बनाते हैं। ஸ்டூடெண்ட் நாம் இப்போது இந்த பேராகிராஃபோட டிரான்ஸ்லேஷனை பார்த்துருவோம். ஓகேங்களா? த அப்சர்வர் கேன் நெவர் சக்சட் தேர் இஸ், அதாவது யூசஸ் ஆஃப் டயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. டைம் இஸ் இன்வேல்யூபிள் மணி, லாஸிங் டைம் மீன்ஸ் லாஸிங் லைஃப். elapsed times does not return, we cannot get back in the past days of life, so it is necessary that every moment of time is utilized properly. In this way we will be able to enjoy every moment of life. The misuse of time causes fatalities, deterrent and remorse for humans. The observer can never succeed. Therefore, it is very important to understand the importance of time and use it properly. To achieve success in life, it is very important to use time properly. The secret to the success of great people in the proper uses of time. Timely utilization is even more important for the student. Student life is the basis of all life. The one who destroys time spoils his entire future. There is no benefit even after repenting. The person who makes good uses of every moment of his life, the fortunate. Such a person is always happy, satisfied or prosperous in life. The only way to success in the proper use of time, whether personal life or social. With 1 minute of promptness, face is behind and in 1 minute lapse result in defeat. The lost money, lost person and lost health can return again, but the time gone cannot return in any way. Therefore, by understanding the importance of time, those who contact life, they became the leader, worshippers and guiders of the சொசைட்டி. அதாவது எவ்வளோ அழகாக நம்மளுக்கு டைத்தோட வேல்யூவை அழகாக சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய கிரேட்டர்ஸ் மகான்லாம் எதனால் அவங்க கிரேட்டாக இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னாங்க, அவங்க டைமை ஒரு கீப்பப் பண்ணி ஃபாலோ பண்ணனால தான். அதனால் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இப்போது அந்த டைப்பை கீப்பப் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு லீடராகவோ, அதாவது ஒர்க்ஷிப்பராகவோ, கைடன்ஸாகவோ இந்த சொசைட்டிக்கு நீங்கள் அழகாக தெளிவாக தெரிவிங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த பேராகிராஃபில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இந்த பேராகிராஃபை நோட்டில் காப்பி பண்ணி மெமரி பண்ணிவிடுங்க. அடுத்த செஷனில் இன்னும் ஒரு சில கிராமரை நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.